மலை உச்சியில் மூடுபனிக்குள் மறைந்திருந்த ஒரு பழமையான முருகன் கோயில். காலை சூரியன் உதயமாக கோயில் மணி ஒலிக்கிறது. கோயில் நடை திறக்கும் முன்பே மலை படிக்கட்டுகள் வழியாக ஒரு மயில் மெதுவாக ஏறி வருகிறது. அது ஒரு சாதாரண மயில் அல்ல. அது முருகன் கோயில் மயில். மயில் சந்நிதி முன் வந்து தலை குனிந்து அமைதியாக அமர்கிறது. யாரும் சொல்லவில்லை. ஆனால் அனைவரும் உணர்கிறார்கள். முருகன் பூஜை இப்போதுதான் நிறைவு பெறுகிறது. அந்த நாளில் ஒரு மனிதன் கூட்டத்தில் நின்று மயிலை கேலி சிரிப்புடன் பார்க்கிறான். ஒரு பறவை வந்தா இதுல என்ன விசேஷம் என்று மனதிற்குள் நினைக்கிறான். அர்ச்சகர் பூஜையைத் தொடங்குகிறார். அபிஷேக நீர் ஓடுகிறது. வேல் உயர்த்தப்படும் அந்த நொடியிலே மயில் திடீரென ஒரு உயர்ந்த குரல் எழுப்புகிறது. அதே சமயம் வேல் மீது தெய்வீக ஒளி விழுகிறது. கோயில் முழுவதும் மெய் சிலிர்ப்பு பரவுகிறது. அந்த மனிதன் அதிர்ச்சியில் உறைந்து கண்ணீர் மல்க முருகன் சந்நிதியில் விழுகிறான். முருகா, நீ அழகை பார்க்கவில்லை, பணிவைதான் பார்க்கிறாய் என்று அழுதபடி வணங்குகிறான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாதயாத்திரை வந்து முருகனை வணங்குகிறான். மயில் அமைதியாக கோயில் முன் நடக்கிறது. அது பேசவில்லை, ஆனால் உலகிற்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. முருகனை அடைய அழகு தேவையில்லை, அடக்கம் போதும்.